கடமையாற்றிய காமராஜரை 1954 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியணை ஏற்றி மக்கள் அழகு பார்த்தார்கள். காமராஜர் முதலமைச்சர் ஆனதும் தன்னோட முதல் பணியாக ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டு மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை திறந்தார். மேலும் 12,000 புதிய பள்ளிகளையும் திறந்தார். அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமாகப்பட்டது. பள்ளிகள் இல்லாத ஊர்களில் எல்லா பள்ளிகளையும் திறந்தார். சாதிகளிலே நீ பாப்பா, குலத்தாழ்ச்சி, உயர்ச்சி, சொல்லல், பாவம் என பாரதியின் வரிகளுக்கு இணங்க ஏழை பணக்காரன் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளியில் சீருடையை கட்டாயமாக்கினார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். கல்வி என்ற அறிவை பெற்றுவிட்டாலே வறுமை ஒழிந்துவிடும் என்று நினைத்தார். ஒரு முறை மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனை பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டதற்கு அந்த சிறுவன் உணவு தருவீர்களா என கேள்வி கேட்டதனால் கொண்டு வந்த திட்டம்தான் இலவச மதிய உணவு திட்டம். இந்திய அரசியலில் தலைச்சிறந்த பணியாக கருதப்பட்ட இலவச மதிய உணவு திட்டம் உலக அளவில் பாராட்டை பெற்றது. இதனால் ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை இவருடைய ஆட்சியில் 37% உயர்ந்தது. நன்றி.